டிராக்டர் டிப்பரோட ஹைட்ராலிக் ஓஸ் ஓட்ட விழுந்துச்சுன்னா கேஸ் வெல்டிங்கை தேடி அலைவீங்க. ஆனால் கேஸ் வெல்டிங்கை விட ஆர்க் வெல்டிங்கில் இதை பக்காவாக பண்ண முடியும். அதை தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓட்ட விழுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஹைட்ராலிக் ஓசையும் அந்த சேஸையும் சேர்த்து வச்சு டாக்கா பண்ணிடுறீங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹைட்ராலிக் ஓசை எப்பவுமே சேஸ்லேருந்து ஒரு அரை இன்ச்சாவது மேலே தூக்கி வச்ச மாதிரி ட்ராக்கா பண்ணுங்க. அப்பதான் மண் அடையாமல் இருக்கும். இப்போ நம்ம ஹைட்ராலிக்ல வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யணுங்க. காரணம் என்னன்னா மேலே விழுந்துருச்சுன்னா தலை நசுங்கி செத்து போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல கட்டை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. ஒரு வழியாக இப்போ நம்ம அந்த ஹைட்ராலிக் ஓசை கழட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓசை கழட்டி எடுத்துட்டு ஓட்டையான இடத்த கிரைண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெல்டிங் பண்றது நல்லது. சப்போஸ் வண்டிலேயே வச்சு ஹைட்ராலிக் ஓசை அடிச்சிங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஓஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் அந்த ஓட்ட வழியா உங்க கண்ணுல படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பட்டுச்சுன்னா கண்ணே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹைட்ராலிக் ஓசை மாத்திட்டோம். வாடிக்கையாளர் கேட்டாரு வெல்டிங் நிக்குமான ஹைட்ராலிக் ஓஸ்லன்னு. ஆனா வெல்டிங் விட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன், எந்த விதமான டேமேஜும் இருக்காதுன்னு சொன்னாங்க. என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.